ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நல்ல வார்த்தை யாக்கோபினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமாங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்கும் போது அது அவனுக்கு கொடுக்கப்படுமா. என்னத்தை கேட்க சொல்லுகிறார் அப்படின்னா, யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்க கடவுள்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்களே, எனக்கு ஞானம் இல்ல, படிப்பின் காரியத்திலேயா இருக்கட்டும், அல்லது வேலை ஸ்தலங்களிலா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதற்கு சரியாய் செய்கிறதற்கு ஞானம் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நான் செய்கிற காரியங்கள் நான் ஞானம் இல்லாம செய்கிறேன்னு சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கும் யாக்கோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அதை குறைவாய் தருகிறதில்ல, ஞானத்தை சம்பூர்ணமாய் தருகிறதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறாருங்க. ஒருவேளை யார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை ஞானம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனிடத்துல நம்ம கேட்கணும். ஏன்னா அவர் சம்பூர்ணமாய் தருகிறார், அவர் கடிந்து கொள்ளாது இருக்கிறாராம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் கொடுங்கப்பா, சரியான காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு படிப்பின் காரியங்களில, வேலை ஸ்தலங்களின் காரியங்களில எங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்தவரே, அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வேதத்துல பார்க்கிற வண்ணமாய் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுங்க. கேட்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்று சொல்லி வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நீர் பொய் உரையாத தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டவரே ஞானம் யாரெல்லாம் உங்ககிட்ட கேட்கிறாங்களோ, ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீர் நடத்துங்கன்னு சொல்லி உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்ய பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். God bless you. God bless you.